ஹாய்டா பாய்ஸ், வெல்கம் பேக் டு சிஆர்டிவஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், மஜாவா இருக்கேன். எலெக்ஷன் வேற முடிஞ்சுச்சு, எல்லாரும் ஜாலியா ஓட்டு போட்டு வந்திருப்பீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு, ஓகேவா? அண்ட் தென் இப்போ டாபிக் உள்ள வருவோம், ஓகேவா? ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்குன்னா, இது ஆக்சுவலி நான் ஃபீல் பண்றேன் ஒரு மாதிரி, ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்களா கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனை அப்படிங்கிறத சொல்லுங்க, ஓகேவா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கடைசி வீடியோ ஒழுங்கா ஆடியோ கேட்கல கைஸ். லைக் ஒரு மாதிரி ஆடியோ கிராக் ஆகுது, ரோபோ மாதிரி கேக்குது வாய்ஸ். நான் செக் பண்ணாம அப்படியே போட்டேன், என்ன ஃபால்ட்டுன்னே தெரியல. ஸோ நல்ல குவாலிட்டியா கொடுக்கணும்னு பார்த்தேன், ஆனா இந்த மாதிரி சொதப்பிடுச்சு. நான் செக் பண்ணிட்டு போட்டிருக்கணும். பியூர் அண்ட் பியூர் என் மிஸ்டேக் தான். ஐம் ரியலி ஸோ சாரி ஃபார் தட். நான் கூடிய சீக்கிரமே அந்த வீடியோ ஒழுங்கா ரெக்கார்ட் பண்ணி கோர் கண்டென்ட், ஐ மீன் அந்த வீடியோட கோர் கண்டென்ட் என்ன டேக் வேணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல ஷார்ட்டா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள மேக் பண்ணி போட பாக்குறேன், ஓகேவா? அண்ட் தென் ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ யாருன்னா புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ல போடுங்க. அண்ட் தென் லைக்கா போட்டு வீடியோ பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம், டெலகிராம் லிங்க் இருக்கு. மறக்காம என்ன போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிஆர்டிவஸ் தான் எல்லாத்துலயுமே யூசர் நேம். ஸோ மஜாவா ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க, ஓகேவா? ஆல்ரைட் கைஸ், இப்போ நான் இன்னைக்கான வீடியோ என்னன்னா, யூரோ யூஎஸ்டி தான் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும். நான் யூரோ யூஎஸ்டி தான் ரொம்ப நாளா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், 2024ல இருந்து. அண்ட் நவ் இப்போ யூரோ யூஎஸ்டி ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் யாருன்னா நோட் பண்ணீங்களா? யாருன்னா நோட் பண்ணீங்கன்னா ஒரு 5 செகண்ட் சைலன்ஸா அப்படியே அமைதியா இருக்கேன் என்னன்னு கமெண்ட்டை போடுங்க. ஓகே, என்ன டிஃபரன்ஸ் நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, கமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா மஜா, ஓகேவா? ஆல்ரைட் கைஸ், அதாவது யூஸ்வலா யூரோ யூஎஸ்டி அவனோட பிஹேவியர் எல்லாருக்கும் தெரியும்ல, அவங்க எல்லாருக்குமே தெரியும். லைக் என்ன பண்ணுவான், ஏஷியால ரேஞ்ச் கிரியேட் பண்ணுவோம், ரைட்? லெட்ஸ் சே மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகுது 5 PM ஓப்பன் ஆயிட்டு ஏஷியால ஒரு ரேஞ்சை போடுவான், ரைட்? ஒரு ரேஞ்ச் ஒன்று போட்டுட்டு ஹை வச்சுட்டு, ஏஷியாவோட ஹை செஷனோட ஹை வச்சுட்டு லண்டன்ல என்ன பண்ணுவான், he manipulates the high and then distribution நடக்கும். This is called London reversal, right? The market profile. And then New Yorkல OTE entry to the soup in the pre-open liquidity pool, and then he pushes towards the opposing side, and then 4 PM market close out, right? This is Asian session. This is London session. This is New York session. ஓகேவா? ஸோ இப்படிதான் நடக்கும்ல, நம்ம எல்லாருமே இதுக்கு தான் ப்ராக்டிஸ் ஆயிருப்போம். அண்ட் நமக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே இதுதான், ரைட்? ஏஷியன் செஷன் ரேஞ்ச், லண்டன் மேனிப்புலேஷன், நியூயார்க் கண்டினியூஷன். திஸ் இஸ் ஒன் ப்ரொஃபைல் ஆஃப் த டெய்லி கேண்டில், ரைட்? விச் இஸ் லண்டன் மேனிப்புலேஷன், நியூயார்க் கண்டினியூஷன். இது நடக்கும். அப்படி இல்லைன்னா வேற என்ன நடக்கும்? லண்டன் கண்டினியூஷன், நியூயார்க் ரிவர்சல் நடக்குமா, ரைட்? பட் ஆனா இப்போ அப்படியே நடந்துட்டு இருக்கு. அப்படியா நடந்துட்டு இருக்கு? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே நடந்துட்டு இருக்கு? இல்லவே இல்லை கைஸ். ஸோ நார்மலா வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஐசிடி வேற ட்வீட் போட்டுட்டு இருந்தாரு ஸ்டார்டிங்ல, வார் ஸ்டார்ட் ஆகிற டைம்ல நினைக்கிறேன். they changed the algorithm, this was not going to fucking work ன்னு சம்திங் சொல்லிட்டு இருந்தாரு. அதுவா என்னன்னு தெரியல. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தது லண்டன் மேனிப்புலேஷன், நியூயார்க் கன்டினியூஷன். வேற என்ன நடக்கும்னா, ஏசியால பயங்கரமா எக்ஸ்பான்ஷன் ஆவான். ஓகே, ஏஷியன்ல எக்ஸ்பான்ஸ் ஆயிட்டு லண்டன்ல சாப் ஆவான். லைக் லண்டன்ல ரேஞ்ச் பண்ணிட்டு 1 AM சாப் ஆவான். ஓகே, 1 AM சாப் ஆயிட்டு 5 AM 5 to 6 AM. ஓகே, 5 AM நான் 4 hour டைம் ஃப்ரேம் சொல்லிட்டு இருக்கேன். 6 AM 5 AM இருக்க அந்த 6 AM டெர்மினல் சூப் பண்ணிட்டு அங்க இருந்து ரிவர்சல் நடக்கும். நியூயார்க்லயும் ஐ மீன் அப்போசிங் ஆஃப் த ரேஞ்ச் புஷ் பண்ணிட்டு ஹை ஆஃப் த டே செட் பண்ணிட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சிருவோம், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஆக்சுவலி இப்படிதான் இருக்கும். ஓகே, ஏசியால எக்ஸ்பான்ஷன் ஆனாலாம் லண்டன்ல ஃபர்ஸ்ட் 4 hour விச் இஸ் 1 AM, ரைட்? 1 AM இருந்து 5 AM வரைக்கும் சாப் ஆயிட்டு 6 AM டெர்மினல் சூப் பண்ணிட்டு அண்ட் தென் அங்க இருந்து ரிவர்ஸ் ஆயிடுவான், ரைட்? நியூயார்க்ல கண்டினியூஷன் நடக்கும். எப்படி நடக்கும், ரைட்? அண்ட் தென் வேற என்ன நடக்கும் அப்படின்னா,
ஏசியன் செஷன் எப்பயும் போல சாப் தான் இருப்பான். கன்சாலிடேட் ஆயிட்டு லண்டன்ல கண்டினியூஷனா இருப்பான். லண்டன்ல கண்டினியூ ஆயிடுச்சு, நியூயார்க்ல ரிவர்சல் நடக்கும். ரைட், திஸ் இஸ் கால் லண்டன் கண்டினியூஷன், நியூயார்க் ரிவர்சல். அண்ட் கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆகும். ரைட், இது 3 தான் நடக்கும் இல்லையா? ஏசியா சாப் ஏசியா கன்சாலிடேஷன், லண்டன் மேனிப்புலேஷன், நியூயார்க் கண்டினியூஷன், ஆர் அப்படி இல்லைன்னா வைஸ் வர்சா. ரைட், ஏசியா consolidation, London continuation, New York reversal, or Asia expansion, London chop, and then manipulates and then distributes in New York. ஸோ இப்படிதான் நடக்கும். இதுதான் குல வழக்கம். நமக்கு மூத்த குடிங்களா இருக்க ஐசிடியா இருக்கட்டும், எம்எம்எக்ஸ்மா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வெல் நோன் ட்ரேடர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே இதான் சொல்லி கொடுத்துருப்போம். நம்மளும் அதான் படிச்சிருப்போம், நம்மளும் அதான் ட்ரேடே பண்ணிருப்போம். ரைட், பட் ஆனா இப்போ வந்து யூஸ்வலாவே அவன் பிஹேவியரே சரியில்லை கைஸ். லைக் என்ன எப்படி சொல்றேன்னா, ஆப்போசிட்டா இருக்கு. நீங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. இதை இந்த வாரம் எனக்கு எப்படி போச்சுன்னா செம்மையா போச்சு, மஜ்ஜாவா நான் வரும். ஏன்னா யூஸ்வலா நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுவோம்ல, லண்டன்ல மேனிபுலேஷன் நடக்கணும், நியூயார்க்ல ரிவர்சல் நடக்கணும், நியூயார்க்ல கண்டினியூஷன் நடக்கணும்னு அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரேம் பண்ணுவோம்ல, ப்ராப்பரா கீழே எல்லாம் வரைஞ்சி வச்சுட்டு லிக்விடிட்டி பூல்லாம் வரைஞ்சி வச்சுட்டு தூக்கணும்னா போவோம்ல. பட் ஆனா இப்ப அந்த மாதிரி நடக்கவே மாட்டேங்குது. யூஸ்வலா லண்டன்ல மேனிபுலேஷன் நடக்கணும், இல்ல கண்டினியூஷன் நடக்கணும், இல்ல நியூயார்க்ல ரிவர்சல் நடக்கணும், ஏதோ ஒன்று ஆன்டிசிபேட் பண்ணுவோம். we trade based on the price actions of Asia and London in New York, or we trade the price action story of Asia in London, right? ஏசியாவோட ஸ்டோரியை வச்சு லண்டன்ல ஃப்ரேம் பண்ணுவோம், லண்டன்ல ஃப்ரேம் பண்ணனே லண்டன் ஏசியாவில் நடந்ததை வச்சு நியூயார்க்ல ஃப்ரேம் பண்ணுவோம். ரைட், இப்படிதான் நம்ம பண்ணியிருப்போம். பட் ஆனா இப்பயும் அதான் பண்ண போறோம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இப்போ மாறிடுச்சு கதை. என்னன்னா, ஏசியால என்ன பண்றானா பையன், லோ ஆர் ஹை ஆஃப் த டே வைக்கிறான். இதுக்கு முன்னாடி எங்க வச்சுட்டு இருப்பான் ஹை ஆஃப் த டே? ஒன்னு லண்டன்ல ஹை ஆஃப் த டே வச்சுட்டு நியூயார்க்ல லோ ஆஃப் த டே வச்சு கேண்டில் க்ளோஸ் ஆகும். ரைட், வைஸ் வர்சா. ஏசியால லண்டன்ல லோ வச்சுட்டு நியூயார்க்ல ஹை வச்சுட்டு கேண்டில் க்ளோஸ் ஆகும். ரைட், இப்படிதானே இருக்கும். பட் ஆனா இப்போ எப்படி இருக்குன்னா, let's say market opens here at 5 p.m. and then ஏசியாலேயே லோ ஆஃப் த டே வச்சுட்டு லண்டன்ல கண்டினியூஷன் கொடுக்குறான். ஓகே, 1 AM கண்டினியூஷன், அண்ட் தென் 9 AM கண்டினியூஷன், அண்ட் தென் அதுக்கப்புறம் ஷாப் ஆயிடும் ப்ரைஸ். இப்படிதான் இப்போ இருக்கு. ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னா, ஏசியன்லயே லோ ஆர் ஹை ஆஃப் த டே வச்சிடறான். அண்ட் தென் 1 AM என்ன தெரியுமா நடக்கும்? ஃபர்ஸ்ட் அந்த 4 hour கேண்டில் 1 to 5 அது வந்து எப்படி இருக்கும்னா சாப் ஆயிடுவான். அண்ட் தென் 5 AM டெல் சூப் நடக்கும், அங்க இருந்து ரிவர்சல் நியூயார்க்ல ஊட்டி. நான் வந்து லண்டன் செஷன் ட்ரேடர் கைஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் 1 AM தான் ட்ரேட் பண்ணுவேன், விச் இஸ் மை ஃபேவரட் டைம். ஏன்னா அந்த டைம்ல தான் நான் அவைலபிள், ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐ எம் லண்டன் செஷன் ட்ரேடர். ஐ ஆல்வேஸ் லுக் ஃபார் எய்தர் லண்டன் மேனிப்புலேஷன் ஆர் நியூயார்க் கண்டினியூஷன் ஆர் நியூயார்க் ரிவர்சல். ரைட், ஸோ ஹை ஆஃப் த டே வந்து எய்தர் லண்டன்ல இருக்கும் இல்ல நியூயார்க்ல இருக்கும். இப்போ ஏசியாலே வச்சுட்டு வரனால நமக்கு அந்த ஹை ப்ரொடக்டடா அப்படின்னே தெரியாம நம்ம பாட்டுக்கு நிறைய ட்ரேட்ஸ் மிஸ் பண்றோம். லெட்ஸ் சே திஸ் இஸ் அவர் ஏசியன் செஷன் ரேஞ்ச், we always expect this to happen. பட் ஆனா இப்போ இப்படி போயிட்டு இருக்குன்னா, இப்படி போயிட்டு இருக்கு, இந்த பக்கமே வர மாட்டான். இந்த ஹை ஏசியால வைக்கிற ஹை மேக்ஸிமம் வந்து ப்ரொடக்டடா இருக்காது கைஸ் ஹீரோ யூசில. ஏன்னா அது வந்து வேலிடான ஒரு டைமே கிடையாது ஹீரோ யூசி பேருக்கு. பிகாஸ் த கீ டைம் இஸ் 1 to 3:30 in London and then 8:15 to 10:30 in New York. Right, ஸோ இப்போ நம்ம கணிக்கவே முடியல. ஓகேவா, ஏசியால வைக்கிறது ப்ரொடக்டடா இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். பட் ஆனா இப்போ ஏசியால வைக்கிறது நிக்குது. யூ try to understand what I say, bro. If you don't understand, try to understand this shit. அல்காரிதம் இது மாத்திட்டானுங்களா அப்படின்லாம் தெரியல. அப்படி சொன்னா நல்லா இருக்காது. இஸ் திஸ் டியூ டு வார்னாலயா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஸோ நான் இதை போன வாரமே ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். போன வாரம் அதுக்கு வாரமே ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். சம் ஷிட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் நம்ம ஆன்டிசிபேட் பண்றது
இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி நடந்தது கரண்டா நடக்கல. ஸோ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாள் மட்டும்தான் லண்டன்ல மேனிபுலேஷன் பண்ணிட்டு ப்ராப்பரா போயிருப்பான். மற்ற நாள்ல எல்லாமே ஏசியால ஹை, ஏசியால லோ வச்சுட்டு பறந்துடுறான் அங்க இருந்து அப்படியே. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு சாட்ல போய் எக்ஸாம்பிள் காட்டுறேன், ஓகேவா? நான் ஆக்சுவலி அடாப்ட் ஆயிட்டேன். ஓகே, என்னடா நீ ஏசியால ஹை வைக்கிறான்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடை ஃப்ரேம் பண்ணிட்டு போ. இதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் செட் அப்படி இல்ல ஏசியால வைக்கிறது நிக்கிறதுன்னு இல்ல. ஸோ இப்போ நான் எனக்குன்னு ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கிட்டு சில டேட்டாலாம் பேக் டெஸ்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு லண்டன்ல கண்டினியூஷன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றேன். ஏசியால ஹை ஆஃப் த டே வச்சானா அது ஏசியால ஹை ஆஃப் த டே வைக்கணும்னா அதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா இருக்குங்கிறது நான் பிரைவேட் மென்டர்ஷிப்ல தான் வச்சிருக்கேன். ஸோ அது பப்ளிக்ல இப்போ ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்காது நான் ஃபீல் பண்றேன். பட் ஆனா ட்ரேட் பிரேக் டவுன் பண்ணும்போது நீங்களே பார்த்து புரிஞ்சுப்பீங்க, ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு சாட்டை போய் காட்டுறேன். நான் இது முன்னாடியே 2-3 வீக்ஸ் முன்னாடி ஃபிகர் அவுட் பண்ணிட்டனால நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கிட்டேன் கைஸ், ஓகேவா? ஆல்ரைட், இப்போ நம்ம வந்து சாட்டை போய் காட்டுறேன், ஓகேவா? பாருங்க எத்தனை நாள் வந்து ஏசியால வச்சிருக்கா நீங்களே பாருங்க. ஓகே, இருங்க இண்டிகேட்டர் ஆட் பண்ணிடுறேன் so that you can easily understand it, ஓகேவா? ப்ளூ கலர் பாக்ஸ்லாம் ஏசியன் சீசன் கைஸ், ஓகேவா? ஃப்ரைடே பாருங்க, ஃப்ரைடே பாருங்க எப்படி ஏசியாலே லோ ஆஃப் த டே வச்சிருக்கான். ஆக்சுவலி ஃப்ரைடேவோட டிராவே இதுதான், ஓகேவா? இந்த லோ கீழே வந்து பாத்தீங்கன்னா வீக்லி எஃப்யூஜி இருக்கும். இந்த இடம் வந்து வீக்லி எஃப்யூஜி அங்க வரவே இல்லாம ஏசியால அவன் பாட்டுக்கு ஒரு லோ வச்சுட்டு அங்க இருந்து அப்படியே மேல போயிட்டான். பட் இங்க லோ வச்சதுக்கான காரணம் இருக்கு, அது எனக்கு தெரியும். நான் அதை பிரேக் டவுன் பண்ணி போடுறேன் அடுத்த வீடியோல, ஓகேவா? ஸோ உங்க பாருங்க ஏசியாலே லோ வச்சுட்டானா அங்க இருந்து நியூயார்க்ல வச்சுட்டு ஹை வச்சுட்டு அப்படியே லைக் போயிட்டான், ரைட்? திஸ் இஸ் அன்யூஷுவல். அண்ட் தென் இங்க பாருங்க, இது ஓகே. நம்ம லண்டன் பாக்குறதுனால இந்த ஹை ப்ரொடக்டடான்னு பார்ப்போம், இல்லை எஸ்என்டிஸ் நடந்திருக்கான்னு பார்ப்போம். இது கூட ஓகேன்னு வச்சுக்கோங்க, இது விட்டுருங்க. ஏன்னா சீக்கன் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கான் பாருங்க ஃப்ரைடே. அண்ட் தென் இங்க பாருங்க ஏசியாலேயே ஹை ஆஃப் த டே அண்ட் தென் ராலி. இங்க ஏசியாலேயே ஹை ஆஃப் த டே அண்ட் தென் அப்படியே விழுந்துட்டானா. இங்க பாருங்க ஏசியால லோ ஆஃப் த டே அண்ட் தென் பேங்கர் அண்ட் தென் இது பாருங்க, இது ப்ராப்பரா லண்டன் ரிவர்சல் கைஸ், ஓகேவா? இது ஃப்ரைடே நடந்தது. அண்ட் தென் இங்க பாருங்க ஏசியாலேயே ஹை ஆஃப் த டே அண்ட் தென் பேங்க் ஹை ஆஃப், சாரி திஸ் இஸ் நாட் ஹை ஆஃப் த டே. இது வந்து ஓகே, இது கூட ஓகே. 6 AM மேனிபுலேஷன் பண்ணிக்கலாம் லண்டன் இன்டர்வல்ல, விச் இஸ் ஸ்கில் ஜோன், தட்ஸ் ஃபைன். ஓகே, நியூயார்க்ல ப்ராப்பரா போயிட்டான். இங்க பாருங்க ஏசியாலேயே லோ ஆஃப் த டே வச்சிருக்கான், லண்டன்ல கண்டினியூ எடுக்கலாம். ஸோ இங்க பாருங்க ஏசியாலே லோ ஆஃப் த டே வச்சுட்டு பறந்துட்டானா. இங்க இது ஓகே, இது கொஞ்சம் வேலிட், லண்டன்ல மேனிபுலேஷன் பண்ணியிருக்கான், தட்ஸ் ஃபைன். இங்க ஏசியாலே லோ ஆஃப் த டே வச்சுட்டு பறந்துருக்கானா. ஸோ இந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ணிருப்போம்னா, we always wanted the price to take this low before going high when we are bullish, right? இந்த இடத்துல we are bullish, இது ஓகே, பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல சேம், we anticipated this low to be taken out first and then go up, right? Same right here, we wanted the price to smack this low before pushing higher. இது ஓகே, ஏன்னா we manipulated in the correct time, which is London session, and then price pushed higher. இங்க பாருங்க high of the day in Asia and then sweeper. இங்க பாருங்க இது ஓகே, this is London manipulation. And then இங்க Asia low of the day, லண்டன்ல பாருங்க we always wanted the price to smack this low and then go up, right? பட் ஆனா அதெல்லாம் நடக்கிறது இல்லை, ரைட்? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க ஏசியா செஷன் ஹையை தூக்கிட்டா அப்படியே பேட்டர்ன் ட்ரேடா செல்லாவும் போட முடியாது, ரைட்? விச் இஸ் நாட் குட். ஸோ இதான் நான் சொல்ல வரேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டெய்லி கேண்டலோட ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து இப்போ ஏசியன் செஷன்ல பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏசியன் செஷன்ல வச்சா நிக்காது அப்படின்னு தான் நம்ம படிச்சிருப்போம். ஏசியன் செஷன் ஹை இஸ் நாட் ப்ரொடக்டட் பிஃபோர். ஏசியன் ஹை வந்து நிக்காது ஃபர்ஸ்ட், ஹைஸ் ஆர் லோஸ், ரைட்? பட் இப்போ ஏசியால வைக்கிறது நிக்குது,
அதுவும் சில கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கு கைஸ், ஓகேவா? அது என்னங்கிறத நான் ஒரு பிரேக் டவுன் பண்ணி அப்புறமா போடுறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுங்கன்னு சொல்ல வரல. கொஞ்சம் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இந்த வாரம் ஃபுல்லாவே நான் எடுத்த ட்ரேட் எல்லாமே டிபி. என்னோட இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நம்ம சிஆர்டிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் ரெகுலரா அன்னைக்கு ட்ரேட் எடுக்கிறனோ அதை அப்படியே அப்டேட் பண்ணிடுவேன். இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டுருவேன், இன்ஸ்டால போஸ்ட்டும் போட்டுருவேன், ட்விட்டர்லயும் அப்டேட் பண்ணுவேன். எனக்கு ஏன் இந்த வாரம் ப்ராஃபிட்டபுளா இருந்துச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி எப்பயுமே ஆன்டிசிபேட் பண்றத இந்த தடவை ஆன்டிசிபேட் பண்ணல. இன்ஸ்டேட் நான் வேற மாதிரி ஆன்டிசிபேட் பண்ணேன். ஸோ மார்க்கெட்டோட பிஹேவியர் லைட்டா இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு டியூ டு வார் கிரைசிஸ்னாலயா இல்லை என்னெல்லாம் தெரியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால தான் இந்த வாரம் ஃபுல்லா என்னால் கிரீன்ஸ்ல இருக்க முடிஞ்சிச்சு. ஐ டுக் 4 trades this week. ஓகேவா? 4 trades மே டிபி. ஓகே. So the reason is simple. I understood. I adapted for the current market situation, guys. Okay, wow. So I recommend you to adapt it as well. Alright. நான் இதுதான் இந்த வீடியோ சொல்லணுங்கிறதுக்காக மேக் பண்ணேன். இது சும்மா அப்படியே வாயில பேசிட்டு தீரி மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா if you go back to your charts and look for it, you will try to get it, guys. Okay, wow. You will try to get it what I'm trying to convey அப்படிங்கிறத. ஸோ அவ்வளோதான்ப்பா, ஓகேவா? இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ வந்து என்னோட ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோஸ் வரும். அப்படி இல்லைன்னா நான் எப்படி பயாஸ் என்னோட பயாஸ் நான் எப்படி ஃப்ரேம் பண்ணுறேன், நான் எப்படி நரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் போடுறேன். ஓகேவா? ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ until the end, guys. எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு தெரியல. ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் மஜாவான ஒரு வாழ்த்துக்கள்.